பணி ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கண்கலங்கியவாறு பேசினார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் காவல் நிலையத்தில் 30 ஆண்டுகளாக பணியாற்றிய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி ஓய்வு பெற்றார். அப்போது காவல்துறையில் ஆற்றிய சேவைகள் குறித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் பணி ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு உடன் பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது பேசிய கிருஷ்ணமூர்த்தி கண்கலங்கியவாறு பேசியது அங்கிருந்த சக காவல்துறைக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்ட உடன் பணிபுரியும் காவல்துறையினர் ஆறுதல் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் வைகுண்டவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் வைணவ திருக்கோவிலில் ஒன்றான வைகுண்டவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சிறப்பு ஓமங்களுடன் கொடியேற்ற நிகழ்வு தொடங்கி அதனைத் தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் கொடிமரம் அருகே எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை கருட சேவை நிகழ்வும் 7ஆம் தேதி தேர் உற்சவமும் நடைபெறவுள்ளது. அயப்பாக்கத்தில் அதிக அளவில் மின்தடை ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் திருவேற்காடு செல்லும் சாலையில் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அயப்பாக்கம் பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் முற்றிலும் மின்சாரம் அதிக அளவில் துண்டிக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வந்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் அம்பத்தூரில் இருந்து திருவேற்காடு செல்லும் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு இல்லாததால் இரவு 12:30 மணி வரை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டதில் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை ஆவடியில் இரவு நேரத்தில் மின்தடை அதிக அளவில் ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியில் கடந்த சில தினங்களாக இரவு நேரத்தில் அதிக நேரம் மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வந்துள்ளனர். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் திடீரென ஆவடி மின்வாரிய அலுவலகத்தின் உள்நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அப்பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வரும் நிலையில் கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் மிகவும் அவதிப்படுவதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் இரவு நேரத்தில் சரியான முறையில் பணியில் ஈடுபடாமல் இருப்பதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் சமரசம் செய்து விரைந்து மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததால் அப்பகுதி பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மெயின் அருவியில் காலை முதலே சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குற்றால அருவிகளான மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புடியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து சீராக கொட்டி வருகின்ற நிலையில் சுற்றுலாப் பயணிகள் ஆனந்த குளியலிட்டு செல்கின்றனர். அந்த வகையில் குற்றாலம் மெயின் அருவியில் காலை முதலே சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. இதன் காரணமாக தெருவோர வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.